அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த ப்ரீ மார்க்கெட் ஸ்டாக் இம்பேக்ட்னு பேஸ் பண்ணி நம்ம ஒரு கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். அது ஜூன் 15ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவலும் உங்களுடைய விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார நேரம் 9:15 9:30 முடித்துவிட்டு நீங்கள் வேறு வேலையை பார்க்க செல்லலாம். அந்த அளவுக்கு இது தாக்கமுள்ள ஸ்டாக்ஸாக இருக்கும். அதாவது உங்களுக்கு லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பெரிய இம்பேக்டாக இருக்கும். அதுதான் அதில் நீங்கள் முடிவெடுக்கும் திறன். இதை நம்ம வெளிப்படையாக சொல்லியாச்சே, இது நாங்களே பண்ணிக்கலாமே அப்படின்லாம் கண்டிப்பாக நீங்களே பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் ஆய்வு மேற்கொண்டு பண்ணலாம். ஆனால் எதெல்லாம் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் ப்ரீமிய கணக்கீடு தான் நம்ம சொல்லித்தர்றோம். அதனால் நீங்களே இது நம்ம வெளிப்படையாக எங்கே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்லாம் சொல்லியாச்சு. நீங்களே விருப்பப்பட்டால் செய்து கொள்ளலாம். நீங்கள் பயிற்சியில் பங்கேற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதனை பற்றி முழுமையாக ஆய்வு செய்து அதனுடைய கணக்கீடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களிடம் பங்கேற்கலாம். இது கற்றுக்கொள்ள மட்டுமே. எங்களிடம் இணைவதால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். நீங்கள் ஆய்வு செய்யவும் இது கற்றுக்கொள்ள எண்ணம் இருப்பவர்களும் கலந்து கொள்ளலாம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5 மினிட் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்கிற நிறுவனம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு எப்போ போல் மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் இம்பேக்டில் இன்றைக்கி யார் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதானி என்டர்பிரைசஸ் 1.72, ஹிண்டால்கோ 1.40, அதுக்கப்புறம் ஹீரோ மோட்டா கார்ப்பரேஷன் 1.27. அடுத்ததெல்லாம் 1% கீழே. அப்போ கேப் டவுன் ஓப்பனிங்கில் எந்த நிறுவனம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுலேயும் ஒரு பெரிய தாக்கம் உள்ள நிறுவனங்கள் இல்லை. அப்போ அடுத்தது F&O ஸ்டாக்ஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் அதுதான். அதாவது நிஃப்டிலையும் சரி, F&Oலையும் சரி, ரெண்டுலேயுமே கலந்து பார்க்கும் பொழுது அதுதான் அதானி என்டர்பிரைஸ். அடுத்து ஹிண்டால்கோ, ஏபி கேபிட்டல், அடுத்து ஹீரோ மோட்டா கார்ப்பரேஷன், டிவிஎஸ் மோட்டார்ஸ், இவங்கெல்லாம் 1%, லால்பதி லேப் அவங்கெல்லாம் 1%க்கு மேலே இருந்திருக்காங்க. அப்போ அதானி என்டர்பிரைசஸ் என்ன நடந்தது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோஸ் 2492, இன்றைக்கி 2535க்கு ஆரம்பம். அதுக்கு முந்தைய நாளோட ஹை 2560, 2573, 2554, 2583, 2599, 2558. ஸோ ஒரு டிராஃபிக் ஜாம் உள்ளது இந்த நிறுவனத்தில். அப்போது நேற்றைய ஹையும் பிரேக் ஆகலாம். இது ஒரு இன்சைடு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஓப்பனுக்கு மேலேயும் இல்லை, அதற்கப்புறம் எஸ்டர்டே ஹை ஆர் வீக்லி பிரேக் அவுட்ஸ் ஆர் மந்த்லி பிரேக் அவுட்ஸ் எதுவுமே இந்த நிறுவனத்தில் இல்லை. அப்போ இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அடுத்தது ஹிண்டால்கோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இது பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை 414, நேற்றைய க்ளோசிங் 406, இன்றைக்கி 412க்கு ஆரம்பம். இதில் பார்த்திங்கன்னா 414, 410, 421, 425, 415, 405. அப்போ 410லிருந்து 425 வரை ஒரு டிராஃபிக் ஜோன். ஆனால் நேற்றைய ஹையை கடந்தால் நம்மளுக்கு இதில் ஹையஸ்ட் ஹை என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 414க்கு அப்புறம் 421, அதுக்கப்புறம் 425, 415. அப்போது 415ஐ கடந்தால், ஏன்னா இங்கே இருக்குது 415, அதனை கடந்தால் 421 மட்டும் போகலாம், 21க்கு அப்புறம் 25 மட்டும் போகலாம். இன்றைக்கி 2190 மட்டும் போயிட்டு இப்போ 420-30 இருக்கிறாங்க. அப்போ இதனுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் என்ன ஆயிற்று அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இன்றைக்கி 3% ஏற்றம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. அப்போ டெரிவேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா 420 ரூபா கால், 7 ரூபா 40 பைசா ப்ரீவியஸ் க்ளோஸ், இன்றைக்கி 14 ரூபா, இன்றைக்கி 9 ரூபான்னா அப்போ லோலிருந்து ஒரு 5 ரூபாய் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போ ப்ரீ ஓப்பனுக்கு பிலோ 30 பைசாங்கும்போது நீங்கள் ஓப்பன் லோவை ஸ்டாப் லாஸ் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு பெரிய நட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ இதனுடைய லெவல்ஸ் நம்ம பார்க்கணும். 425. அப்போ 425 பிரேக் அவுட்டுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். 420 ரூபா கால் நம்மளுக்கு 12 ரூபாய். இன்றைக்கி இம்ப்ளைட் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது. அதனால் 433
420 கால் 20 புட் பார்த்தா 20 ரூபா வரும்னா அப்போ 440. அடுத்து 420 புட் 9 ரூபானா 411, அதே மாதிரி 400. அப்போ இந்த லெவல்ஸ் ஹிண்டால்கோக்கு 420ஐ மையமாக வைத்து இந்த லெவல்ஸ் இருக்க வாய்ப்பாக இருக்கும். இதனை ஆய்வு செய்து பாருங்கள். அடுத்தது வந்து ஏபி கேபிட்டல். இது வந்து ஒரு இந்த லோயர் வேல்யூமில் எடுக்கும்போது என்ன ஆகும்னா லாட் சைஸ் அதிகமாக இருக்கும், வேல்யூம்ஸ் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா மூமெண்ட் இருக்காது, அதனால் நிறைய ஃபெயிலியர்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால் இதனை தவிர்த்து கொள்வது சிறப்பாக இருக்கும். அடுத்து ஹீரோ மோட்டார் கார்ப்பரேஷன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமீபத்தில் தெரியும், நேற்றைய ஹை அப்படிங்கிறது 2812. அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்தில் உங்களுக்கு 2800 அப்படிங்கிற ஒரு சம்பந்தமே இங்கே இல்லை. அப்போது நேற்றைய ஹைக்கு மேலே ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லோ. இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓப்பன் லோ. அப்போ ஓப்பனான இடத்துக்கு கீழே வரலினா அவனுடைய ரேஞ்ச் என்னவாக இருக்கணும், அப்சைடாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்போது எஸ்டர்டே ஹைக்கு மேலே அபோவ் இருக்கிறாங்க, நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் அபோவ் இருக்கிறாங்க, ஓப்பன் அபோவ் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய தாக்கம் என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அதனால் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 5 நிமிடத்தில் சந்தை ஆரம்பமான 5 நிமிடத்தில் இது ஒரு பெரிய இம்பேக்ட். 2 மினிட்ஸும் கூட சொல்லலாம். ஒரு மேகி ப்ரிப்பேர் ஆகும் கூட 2 மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையவே இன்றைக்கி ஓவர்டேக் பண்ணிடுச்சு நம்மளுக்கு ஹீரோ மோட்டார் கார்ப்பரேஷன். பார்த்தீங்கன்னா 2900 கால் நம்மளுக்கு நேற்று க்ளோசிங் 26 ரூபா, இன்றைக்கி 81 ரூபா, கிட்டத்தட்ட 2-3 மடங்கு இம்பேக்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ க்ளோசிங் கூட நம்மளுக்கு 60 ரூபா தான். அது மாதிரி 2800 கால் 64 ரூபா, ப்ரீவியஸ் க்ளோசிங் 148 ரூபா, 126 க்ளோசிங். அப்போ இவங்க அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், கரண்ட் அதாவது ஐ டீம் ஸ்ட்ரைக்கோட ஓ டீம் ஸ்ட்ரைக் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுருக்கலாம். இதற்கு காரணம் கால் செல்லர் பயந்ததின் காரணமாக. அப்போ கால் செல்லர் பயந்தால் தான் நம்மளுக்கு அப்சைடு மூமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் 5 மினிட்ஸ் ஹீரோ அப்படின்னு நம்ம சொன்னோம். இதை நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சில விஷயங்களை நம்ம எளிமையாக கொடுக்கறதுனால உங்களுக்கு அதனுடைய அர்த்தம், அதனுடைய மதிப்பு குறைவாக இருக்கும். ஏன்னா ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரு ஃபயரிங் ஸ்டாக்ஸை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த ஃபயரிங் ஸ்டாக்ஸுக்குண்டான மதிப்பு உங்களுக்கு தெரிய வேண்டும். யாரெல்லாம் இதை பின்பற்றி பார்க்குறீங்க, ஆய்வு செய்கிறீங்க அப்படிங்கிற பதிவை கொடுங்கள். ஹீரோ மோட்டார் கார்ப்பரேஷனோடது நம்மளுக்கு நாளை லெவல்ஸ் நம்ம பார்க்கணும். அப்போது 2880, அதனுடையது 70 ரூபா அப்படிங்கும்போது 2950. அதே மாதிரி இதனோட 2 ப்ரீமியம் 110 ரூபா அப்படிங்கிறது வரும். அப்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3000 அப்படிங்கிறதும் 2880 மைனஸ் 45னா 2835. அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்மளுக்கு 110 ரூபாய் அப்படிங்கும்போது 2770 இந்த ரேஞ்ச். அப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். இதனை ஆய்வு செய்து நீங்கள் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.